டியூப் தமிழ் வணக்கம். ஈரான் போர் கடந்த 2 மணி நேரங்களில் நடைபெற்றிருக்கின்ற சூடான நிகழ்வுகள் என்ன? ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அமெரிக்காவினுடைய CBS தொலைக்காட்சிக்கு வழங்கி இருக்கின்ற பேட்டியில் அதிரடியாக கூறியிருக்கின்ற கருத்துக்கள் அமெரிக்காவை கலங்கத்தான் வைத்திருக்கின்றன. தெளிவாக ஒன்றை கூறியிருக்கின்றார். இப்பொழுதும் எங்களுடைய நிலையில் எந்த மாற்றமும் கிடையாது. பேச்சுவார்த்தையில் தீர்வு காண்பதற்கு அமெரிக்காவிற்கு நாங்கள் ஒரு சந்தர்ப்பத்தை வழங்கி இருக்கின்றோம். இதுவரை அமெரிக்கா தான் ஈரானுக்கு சந்தர்ப்பத்தை வழங்கி ஈரான் முடிவு செய்யாவிட்டால் தாக்குதல் என்று கூறியது. இப்பொழுது ஈரான் கூறுகின்றது அமெரிக்காவிற்கு சந்தர்ப்பத்தை வழங்கி இருக்கின்றோம். இந்த சந்தர்ப்பத்தை பாவித்து பேச்சுவார்த்தையில் ஒரு தீர்வை காண்பது நல்லது என்று கூறியிருக்கின்றார். அப்படி தவறி தாக்குதலுக்குள் நுழைவீர்களாக இருந்தால் அது உங்களுக்கு நல்லது அல்ல. ஈரான் மறுபடியும் உங்களை திருப்பி தாக்கும் என்று அமெரிக்க தொலைக்காட்சிக்கு கூறியிருக்கின்றார். இந்த தொலைக்காட்சி அமெரிக்க மக்களின் வீடுகளை எல்லாம் தட்டி ஒரு செய்தியை சொல்லி இருக்கின்றது. இதுவரை அமெரிக்கா போருக்கு சென்ற பொழுதெல்லாம் எதிரி நாடு அமெரிக்காவையும் அமெரிக்க வளங்களையும் அமெரிக்க நண்பர்களையும் நாங்கள் பதிலடியாக தாக்குவோம் என்று கூறாமல் அமெரிக்க தாக்குதலை தவிர்ப்பதற்கான முயற்சிகளையே எடுத்த நிலையில் ஈரான் இப்படி கூறி இருப்பதானது 2003 ஈராக் போரில் இருந்து இதுவரையான கால பகுதியில் இது ஒரு புதிய கருத்தாக இருக்கின்றது. எனவேதான் அமெரிக்கா இப்பொழுது புதிதாக ஒரு கருத்தை வெளியிட்டு இருக்கின்றது. ஈரான் மீதான தாக்குதலை முழுமையாக நடத்தாமல் ஏதோ வந்துவிட்டோம் என்கின்ற நிலையில் சிறு அளவிலான ஒரு தாக்குதலை நடத்தி அமெரிக்க படைகளை திருப்பி எடுக்கலாம் என்றும் ஈரானினுடைய மத தலைவர் தலைமையிலான ஆட்சியை முற்றாக அகற்ற வேண்டுமாக இருந்தால் அவருடைய மகனை அதிகாரத்திற்கு வரவிடாமல் தடுக்க வேண்டுமாக இருந்தால் ஒரே வழி நீடித்த போர் ஒன்றை நடத்தி ஈரானில் மக்கள் விரக்தியையும் வெறுப்பையும் ஏற்படுத்தி அதிகார கட்டிலில் இருந்து அவர்களை வீழ்த்த வேண்டும். அப்படியான ஒரு நீடித்த போரை நடத்துவதற்கு அமெரிக்க அதிபரினுடைய சகாக்கள் விரும்பவில்லை. வீணான பணச்செலவு ஏற்பட்டு அமெரிக்கா வீழ்ச்சியை சந்திக்க நேரிடும். ஆகவே குறுங்கால போரையே நாங்கள் விரும்புகின்றோம் என்று கூறுகின்றார்கள். குறுங்கால போர் ஒன்றை நடத்தி இப்போதைக்கு வெற்றியை பெற முடியுமா என்றால் அமெரிக்காவினுடைய படைகள் விரைந்து வந்த வேகத்திற்கும் இப்பொழுது தாக்குதலை நடத்தாமல் கடல் பகுதியிலேயே காத்து கிடக்கின்ற வேகத்தையும் எடுத்து பார்ப்போமாக இருந்தால் படையினருக்கு சலிப்பு ஏற்பட்டிருக்கும். நாளை போர் என்று வந்தவர்கள் இப்பொழுது போர்க்களம் நுழைய முடியாமல் நிற்கின்ற காரணத்தினால் புறப்பட்டு வந்த அதே வேகத்தில் போரை நடத்த முடியுமா என்றால் படைகளினுடைய மனோநிலை மாறி இருக்கும். எனவே நீடித்த ஒரு போரை நடத்த வேண்டுமாக இருந்தால் நாங்கள் இந்த ஆண்டினுடைய பிற்பகுதிக்குள் யோசிக்கலாம் என்று டொனால்ட் ட்ரம்ப் சிந்திப்பதாக தி நியூயார்க் டைம்ஸ் சற்று முன்னர் செய்தி ஒன்றை வெளியிட்டு இருக்கின்றது. இந்த இடத்தில் இதுவரையான நிகழ்வுகளினுடைய மதிப்பீட்டில் மேற்கு நாட்டு ஆய்வாளர்களும் அமெரிக்காவினுடைய படைத்துறை நிபுணர்களும் சிந்தித்திருக்க வேண்டிய முக்கியமான விடயமும் அமெரிக்க சீன நண்பர்களும் அமெரிக்க ரஷ்ய நண்பர்களும் சிந்திக்க தவறிய சில விடயங்கள் இதற்குள் நடந்துவிட்டன என்பதையும் மேற்கு நாட்டு ஆய்வாளர்கள் பார்க்காமலே கடந்து செல்லுகின்றார்கள். இதில் முதலாவது பெரிய விடயம் அமெரிக்காவினுடைய இன்றைய எதிரி யார் என்றால் சீனா இல்லை, ரஷ்யா இல்லை, ஈரான் தான் அமெரிக்காவினுடைய முதலாவது எதிரி என்கின்ற பொழுது உலகில் முதலாவது இடம் அமெரிக்கா என்றால் அமெரிக்காவிற்கு நேரடியாக எதிராக ஈரான் நிற்கின்றது. சீனா, ரஷ்யா உள்ளிட்ட பலம் வாய்ந்த நாடுகளை எல்லாம் இன்று மக்கள் பேசாமல் அமெரிக்காவினுடைய எதிரி ஈரான் தான் என்று கருதக்கூடிய அளவிற்கான ஒரு வேலையை அமெரிக்காவினுடைய இந்த படையெடுப்பு ஏற்படுத்தி ஈரானை அணுகுண்டு இல்லாமலே அணுகுண்டு வல்லரசு போன்ற ஒரு நிலைக்கு மேலே உயர்த்தி இருக்கின்றது. கவனிக்கத்தக்கது. இரண்டாவதாக இஸ்லாமிய நாடுகளினுடைய தலைமைக்காக துருக்கி அதிபர் தையிப் எர்டோகன், சவுதி இளவரசர் முகமது பின் சல்மான் போன்றவர்கள் கடுமையான முயற்சிகளை எடுத்து வருகின்ற வேளையிலே அமெரிக்காவினுடைய பக்கம் நிற்காமல் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு நேரடியாக எதிராக ஈரான் களத்தில் நிற்கின்றது என்றால் இஸ்லாமிய உலகத்தினுடைய தலைமை இன்றைய நிலையில் யாரிடம் இருக்கின்றது என்ற ஒரு கேள்வியையும் அது ஏற்படுத்தி இருக்கின்றது. ஈரான் மீதான கடும் விமர்சனங்கள் இருக்கின்றன. ஈரானினுடைய பிடிவாதமான கொள்கைகள் காரணமாக
காரணமாக ஈரானுடன் நவீன வர்த்தகத்தை செய்ய முடியாது என்று அமெரிக்கா கருதுகின்றது. இதனால் ஈரானை எதிரியாக நிறுத்துகின்றது. இருப்பினும் ஈரானினுடைய இந்த நிலைப்பாடானது இஸ்லாமிய உலகில் ஈரானுக்கு ஒரு முக்கியமான இடத்தை கொடுத்திருக்கின்றது. போரில் வெற்றி தோல்விக்கு அப்பால் இந்த இடம் வந்திருக்கின்றது. அவர்கள் ஒருவேளை தோற்று போவார்களாக இருந்தாலும் ஒரு சரித்திரத்தை எழுதக்கூடிய வாய்ப்பை அவர்களுக்கு இந்த சம்பவங்களும் இந்த போரினுடைய கால தாமதங்களும் ஏற்படுத்தி இருக்கின்றன. இப்பொழுது சிறு பிள்ளைகளினுடைய விளையாட்டை பார்க்கின்ற பொழுது பல இடங்களில் நீ ஈரான் நான் அமெரிக்கா என்று பிள்ளைகள் விளையாடுகின்ற ஒரு காட்சி வந்திருக்கின்றது. அமெரிக்காவிற்கு எதிரான நாடாக ஈரானை வைத்து சிறுவர்கள் விளையாடுவதானது விரைவான ஈரானினுடைய முன்னேற்றத்திற்கு காரணமாக இருக்கின்றது. இது ஈரானுக்கு பலத்த உற்சாகத்தை அளித்திருக்க வேண்டும். எனவே ஈரான் அமெரிக்காவினுடைய பேச்சுவார்த்தைகளுக்கு வராமல் அதை பின்னடைவு காண செய்கின்றது. வருகின்ற வியாழக்கிழமை மறுபடியும் பேச்சுக்கள் நடைபெற இருக்கின்றன. அந்த பேச்சுக்களில் இறுதி தீர்வு எட்டப்பட வேண்டும். அதன் பின்னர் டொனால்ட் ட்ரம்ப் என்ன செய்வதென்று முடிவை எடுக்க வேண்டும். டொனால்ட் ட்ரம்ப் எடுக்கின்ற முடிவிற்கு எதிராக அவர் போர் இல்லாமல் பேசி தீர்ப்பதாக இருந்தால் அதற்கு தயாராகவும், அவர் போரை நடாத்தினால் அதற்கும் தயாராகவும் நாங்கள் எதற்குமே தயாராகத்தான் இருக்கின்றோம் என்று ஈரானுடைய அதிபர் முகமது பெசஸ்கியான் கூறியிருக்கின்றார். அமெரிக்க படைகள் உண்மையாக போரை நடத்த வரவில்லை, ஒரு மிரட்டலுக்காகவே வந்திருக்கின்றன என்று ஈரான் கருதக்கூடிய அளவிற்கு போரினுடைய தாமதம் இருக்கின்றது. சர்வதேச அரங்கில் கருத்து கணிப்பில் அமெரிக்காவினுடைய புகழ் உயர்கின்றதா, ஈரானுடைய புகழ் உயர்கின்றதா என்கின்ற கருத்து கணிப்புகள் இன்னமும் வெளிவரவில்லை என்றாலும் இந்த இடத்தில் உலகம் இப்பொழுது ஈரான் அமெரிக்கா இரண்டு நாடுகளை மட்டுமே சிந்தித்துக் கொண்டு இருப்பதானது ஈரானுக்கு இதுவரையான வெற்றியாக இருக்கின்றது. அடுத்து என்ன நடைபெற போகின்றது? உக்ரைனில் நடைபெற்றிருக்கின்றது சம்பவம். உக்ரைனினுடைய கடுமையான தாக்குதல் காரணமாக உக்ரைனில் இருந்து சுமார் 40 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கின்ற பெல்கரோட் நகரம் பற்றி எரிகின்றது. அங்கிருக்கும் சக்தி வள கட்டமைப்புகள் எல்லாம் உக்ரைனை போல உடைந்து தகர்ந்திருக்கின்றன. மக்கள் பெரும் குளிரில் கிடக்கின்றார்கள். தண்ணீர் இல்லை, மின்சாரம் இல்லை, அனைத்தும் தடைபட்டு கிடக்கின்றன. வீடுகள் எல்லாம் இருண்டு கிடப்பதாகவும் குளிரில் இருந்து மீள்வதற்கான வெப்பமூட்டல் கருவிகள் எல்லாம் அழிந்து விட்டதாக அப்பகுதியினுடைய கவர்னர் குறிப்பிடுகின்றார். இந்த இடத்தில் பிபிசிக்கு பேட்டியளித்த உக்ரைனிய அதிபர் ரஷ்ய அதிபர் மூன்றாவது உலக போர் ஒன்றிற்காக காத்திருக்கின்றார். அதற்கான வேலை திட்டங்களை அவர் ஆரம்பித்து விட்டார். அவரை தடுக்காவிட்டால் அது உலகத்திற்கே ஆபத்து. அதற்கு ஒரே வழி ரஷ்யாவை பொருளாதார ரீதியாக வீழ்ச்சியடைய செய்ய வேண்டும். ரஷ்ய ராணுவத்தை முடக்க வேண்டும். ஓராண்டு காலம் இதற்கான வேலைகளை செய்ய வேண்டும். இனிமேல் கனவிலும் ரஷ்ய அதிபர் இன்னொரு நாட்டிற்குள் படை கொண்டு போக மாட்டேன் என்று நினைக்கக்கூடிய அளவிற்கான வேலையை செய்யாவிட்டால் உலகத்தை காப்பாற்ற முடியாது என்றும், அதற்கு தாங்கள் தயார் என்றும், ரஷ்யாவிற்கு தங்களுடைய நிலத்தை வழங்க முடியாது என்றும், ரஷ்யா போரை ஆக்கிரமிப்பாக நடத்தியது, ஓர் ஆக்கிரமிப்பாளனுக்கு நிலத்தை கொடுத்து அந்த ஆக்கிரமிப்பாளனை உற்சாகப்படுத்த நாங்கள் தயாரில்லை என்றும், ஒரு காலமும் உக்ரைனிய நிலம் போகாது என்றும் கூறியிருக்கின்றார். இப்படி ஈரானினுடைய போரினுடைய அதிர்வலையாக இது இருக்கின்றது. இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளே.